வெல்கம் டு அம்மூஸ் கிச்சன். அம்மூஸ் கிச்சனில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 63 நாயன்மார்களில் ஒருவரான கண்ணப்ப நாயனாரை பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த கண்ணப்ப நாயனாரை பற்றி நம்ம பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் 9வது நாயன்மாரை இவரை பற்றி நான் உங்களுக்கு ஒரு கதையாக சொல்ல போகிறேன். கண்ணப்ப நாயனார் வேடுவ குலத்தில் பிறந்தவர். அவர் பொத்தப்பி அப்படிங்கிற ஊரில் உடுப்பூர் அப்படிங்கிற ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவர் தான். அந்த கிராமமானாலும் அது வேடுவ குல தலைவருடைய மகன் இவர். அவருடைய அப்பா நாகன், அம்மா தத்தை. இவருக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுங்களா? இவருக்கு பிறந்த உடனே நல்லா கொழு கொழுன்னு இருந்ததுனால இவருக்கு தின்னன் அப்படின்னு வச்சாங்களாம். தின்னன் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் பேபியாக அவர் இருந்திருக்கிறார். அதனால் சரிங்களா. இவங்களுடைய ஆடைகள் பார்த்திங்கன்னா புலித்தோல், மான் தோல், இதை தான் அவங்க ஆடையாக அணிஞ்சிப்பாங்க. அப்புறம் இறைச்சியை சாப்பிடுவாங்க, தேன் குடிப்பாங்க. இவங்களுடைய தொழிலை வேட்டையாடுதல். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய திருமணத்தில் இவங்க தாலியை எதை தெரியுமா அணிவாங்களாம்? புலியோட பல்ல தான் தாலியாக கட்டுவாங்கன்னா எப்படி அவங்க ஒரு வலிமை உடையவங்களாக இருப்பாங்கன்னு பாருங்களேன். யானை தந்தங்கள் எல்லாம் வேலியாக வைத்திருப்பாங்களாம். அப்போ எவ்வளோ யானைகள் அவங்க வேட்டையாடி இருக்கணும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே குறவை கூத்து ஆடுவாங்களாம். மகிழ்ச்சியாக வேட்டையாடிட்டு வந்த உடனே குறவை கூத்து ஆடுவாங்க. குறவை கூத்து என்பது அந்த சங்க காலத்தில் ஆடப்பட்ட ஒரு நடனம். நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஆடக்கூடிய அந்த நடனத்துக்கு பேர் குறவை கூத்து அப்படின்னு சங்க இலக்கியத்தில் சொல்லுவாங்க. சரிங்களா. இப்போ நம்முடைய வழக்கத்தில் எடுத்து பார்த்தா குத்து பாட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு சாங்குன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். நல்ல கடவுள் பாட்டு தான். ஆனால் நம்ம நல்ல அழகான கடவுளை வாழ்த்தி பாடுகின்ற பாடலை பாடி அவங்க நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இப்படி இருந்துகிட்ருக்குறாங்க. இந்த சமயத்தில் தின்னன் வளர்ந்து வராரு. அவருடைய 5 வயது ஆன பிறகு நல்ல மான்குட்டியோடையும், புலிக்குட்டிகளோடையும், கரடி குட்டிகளோடையும், அது மட்டும் இல்லாமல் பன்றி குட்டிகளோட கூட விளையாடுவாங்களாம். ஏன்னா அவங்க பன்றியெல்லாம் இறைச்சியாக அவங்க சாப்பிடக்கூடிய ஆட்கள் அவங்க. ஏன்னா வேடுவர்கள் இல்லையா? அதனால் அப்படி இருக்கும் பொழுது இவர் 16 வயது ஆகுது. 16 வயது ஆன உடனே அவங்க அப்பா என்ன செய்கிறாரு, தன்னுடைய மகனை வேட்டைக்கு அனுப்புகிறார். அதுக்குள்ளார அவருக்கு வில் பயிற்சி, வால் பயிற்சி எல்லாம் கற்றுக்கிட்டு அவர் வேட்டைக்கு அனுப்புகிறாங்க. அப்படி வேட்டைக்கு அனுப்பும்போது அவர் கூட 2 நண்பர்கள் போகிறாங்க. நாணன், காடன். அவங்க தான் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போகிறாங்க. நல்ல முதல் வேட்டையிலேயே, அதனால் அதுக்கு பேர் கன்னி வேட்டை அப்படின்னு பேர். நல்லா பூஜையெல்லாம் பண்ணி பெரியவங்க கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு தன்னுடைய வில்லையும் வாளையும் எடுத்துக்கிட்டு அவர் எங்கே போகிறாரு, வேட்டைக்கு போகிறாரு. போயிட்டு நிறைய யானைகளையும் புலியையும் சிங்கத்தையும் வேட்டையாடுறாரு. மான், கரடி எல்லாம் வேட்டையாடுறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய பன்றி நல்லா கொளுத்து போய் கிடக்குதுங்க. அது யானையை விட வலிமையாக இருக்கிற மாதிரி அவருக்கு உணர்றாரு. அந்த பன்றி இவருடைய அம்புக்கு சிக்காமல் ஓடுது. இவரால் அதை தாங்கிக்க முடியல. ஏன் அப்படின்னா மிகப்பெரிய வீரர் இல்லையா இவர்? அது முதல் வேட்டை வேற. எவ்வளோ ஒரு வேகத்தோடு அவர் வேட்டையாடுவார். அப்போ அந்த பன்றி கைக்கு கிடைக்கல. அதனால் என்ன செய்கிறாரு, அதை துரத்திக்கிட்டு போகிறாரு. தன்னுடைய நண்பனான நாணனையும் கூட்டிகிட்டு போகிறார். நாணன் இவர் 2 பேரும் போகிறாங்க. ஒரு வழியாக வேட்டை ஆடிடுறாரு. தன்னுடைய வில்லால் அதை அம்பு எய்தி குத்தி கொன்று அதை எடுத்துகிட்டு வரார். எடுத்துகிட்டு காடன்கிட்ட கொடுக்குறாரு. காடா, இது நல்லா சமைச்சி பக்குவமாக சமைச்சி எனக்கு கொடு. இது ரொம்ப என்னை களைப்படைய வச்சிருச்சு. எனக்கு தண்ணி ரொம்ப தாகமாக இருக்குது. இங்கே எங்கன்னா தண்ணி இருக்கா, நான் பார்த்து குடிச்சிட்டு வரேன், நீ அதுக்குள்ளே சமைச்சி வை அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு நானேன்னு சொல்கிறாரு, பக்கத்தில் தான் மலை இருக்குது, அந்த மலை மேலே போனால் தண்ணி நிறைய கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அங்கே குடிமி தேவர் குடியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. குடிமி தேவர் யார்? அந்த குடிமி தேவர் அப்படின்னு பார்த்தா அவர் தாங்க நம்ம எம்பெருமான். இங்கே தாங்க விளையாட்டு ஆரம்பிக்கிறாரு. எம்பெருமான் இருக்கிறாரு. அவருடைய பெயர் தான் அங்கே குடிமி தேவர். ஆவுடையாராக அங்கே இருக்கிறாரு. இவங்களும் மலை மேலே ஏறுறாங்க. மலை மேலே ஏற 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 இவருக்கு ஒரு ஆனந்தம் வருது பாருங்க. அப்படி ஒரு ஆனந்தமாக அவர் இருக்கிறாரு. மகிழ்ச்சி, எல்லையில்லாத மகிழ்ச்சி. தன்னுடைய கைகளில் இருக்கக்கூடிய, தன்னோட உடலில் இருக்கக்கூடிய சோர்வெல்லாம் நீங்கி போகுது. அவ்வளோ ஒரு ஆனந்தமாக அவர் அதை உணர்றாரு. ஏன் இப்படி ஒரு மாற்றம் நமக்குள்ள அப்படின்னு அவரால் உணர்ந்துக்கவே முடியல. அங்கே மேலே போகிறாரு, மலை உச்சிக்கு போயிட்டாரு. அங்கே குடிமி தேவரை பார்க்குறாரு. அவர் யார்? நம்ம எம்பெருமான் ஆவுடையாராக அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவரை பார்த்த உடனே அங்கே லிங்க திருமேனியை அப்படியே கட்டி தழுவி ஆனந்த கண்ணீர் விடுறாருங்க.
ச்சே! நினைக்கும் போதே புல் அரிக்குது இல்லைங்களா? ஆனந்த கண்ணீர் விடுறாரு பாருங்க. அப்படியே அவர் கையில இருக்கக்கூடிய அந்த வில்லு, வாள் எல்லாம் அப்படியே கை நழுவி கீழ விழுது. அப்படியே எம்பெருமான இறுக்கி அணைச்சுக்கிறார். அப்படி இறுக்கி அணைச்சிட்டு அப்படியே ஆனந்த கண்ணீர் விடுறார். விட்டுட்டு பார்த்தா எம்பெருமான் மேல பச்சிலை. என்ன பச்சிலை? வில்வ இலைகள் இருக்கு, பூக்கள் இருக்கு. யார் இப்படி அலங்கோலமா பண்ணிட்டு போயிட்டாங்க? எம்பெருமானுக்காக எதுவுமே இல்லையே இங்க. அப்படின்னு என்ன பண்றாரு, அது எல்லாம் களைஞ்சிட்டு கீழ இறங்கி வரார். வந்து எம்பெருமானுக்கு பூஜை செய்வதற்காக தண்ணி, பூவு, அப்புறம் சாப்பாடு எதுவும் இல்லையா? உணவு வைக்கணும் இல்லையா எம்பெருமானுக்கு? அதனால உணவெல்லாம் எடுத்துட்டு போகிறதுக்கு மீண்டும் விடு 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 விடுன்னு கீழ வரார். வந்து மலை இறங்கி வந்துட்டு அங்க காடன பார்த்து கேட்குறாரு, "காடா சமைச்சிட்டியா இறைச்சி?" அப்படின்னு. சமைச்சு வச்சுட்டேன்னு இறைச்சியை காட்டுறாரு காடன். உடனே அதை ருசிச்சு பார்க்குறாரு. ரொம்ப அருமையா இருக்கு. அருமையான சுவையா இருக்கு. பன்றி இறைச்சி. அத அப்படியே வைக்கிறாரு. அதெல்லாம் எடுத்துக்கிறாரு. யாருக்கும் குடுக்கல. எல்லாத்தையும் அப்படியே பேக் பண்ணிட்டு என்ன பண்றாரு, மேல ஏறுறாரு. ஏறும்பொழுது அங்க சாமிக்கு அபிஷேகம் பண்றதுக்கு தண்ணி வேணும் இல்லையா? அதனால தண்ணி என்ன பண்றாரு, தன்னுடைய வாயில ஊத்தி அப்படியே இறுக்க பிடிச்சுக்கிறாரு. போகிற வழியில இருக்கக்கூடிய பூக்களை எல்லாம் பறித்து தன்னுடைய தலையில அப்படியே வைத்துக்கிறார். வச்சுக்கிட்டு மேலே போறார். அவ்வளோ ஒரு ஆனந்தம், அவ்வளோ ஒரு அன்பு. அப்புறம் என்ன பண்றாரு, அதையெல்லாம் கலைந்துட்டு தன் வாயில இருக்கக்கூடிய தண்ணி அப்படியே திருமஞ்சனமா எம்பெருமானுக்கு ஊத்துறார். அதுக்கப்புறம் தன் தலையில சொருகியிருக்க பூவெல்லாம் எடுத்து எடுத்து வைக்கிறார். அதுக்கப்புறம் எடுத்துட்டு போன இறைச்சி அப்படியே அழகா வைக்கிறார். வச்சு என்ன செய்றாரு, பூஜை பண்றார். பூஜை பண்ணி எம்பெருமான சாப்பிட சொல்றார். சாப்பிடு, பட்டினியா இருக்கிறீங்க நீங்கன்னு சொல்லிட்டு. எவ்வளோ ஒரு அன்பு பார்த்தீங்களா? அன்பு காட்டி இறைவன் பால் இருந்தவர், இறைவன் பக்கத்துல போய் இருந்தவர் யாருன்னா, அந்த கண்ணப்ப நாயனார் தான். அன்பால் எம்பெருமான ஆட்கொண்டுட்டார் இவரு. அப்படி இருக்கும்போது இது நடக்குது. அது இறைவனை விட்டு வரமாட்டேங்கிறார். இங்கே தான் இருக்கணுன்றார். காட்டுல போய் ஒரு இடத்துல தங்கிக்கிறார். அப்போ அடுத்த நாள் சிவாச்சாரியார் வரார். பூஜை பண்ற ஐயர் இருக்கிறாரு இல்லையா? அவர் வராரு. என்ன இது யார் இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு எல்லாத்தையும் கலைச்சிட்டு, மீண்டும் அவர் அதே போல தண்ணி ஊத்தி அபிஷேகம் பண்ணி, மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சுட்டு, நைவேத்தியத்தை வச்சுட்டு எடுத்துட்டு போயிடுறாரு. வச்ச நைவேத்தியத்தை எடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வராரு. என்ன இவர் இப்படி பண்ணிட்டாருன்னு மீண்டும் அதே மாதிரி பூஜை பண்றாரு நம்ம கண்ணப்ப நாயனார். அடுத்த நாள் சிவாச்சாரியார் வரார். அவர் அதே மாதிரி பூஜை பண்றாரு. இப்படியே 4 நாட்கள் ஓடுகிறது. 4 நாட்கள் முடிஞ்ச பிறகு சிவாச்சாரியாருக்கு வருது பாருங்க கோவம். நான் எவ்வளோ அழகா நான் பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரி இப்படி ஆச்சாரத்தை கெடுத்துடுறாங்களே, இறைச்சியெல்லாம் வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோவம் வருது. அந்த கோவத்துல அவர் கீழ இறங்கி போறாரு. அன்னைக்கு இரவுல தான் கனவுல எம்பெருமான் வராரு. வந்து கண்ணப்ப நாயனார பத்தி அவர்கிட்ட சொல்றாரு கனவுல. இத மறைந்திருந்து பார்க்க சொல்றாரு. அடுத்த நாள் அதே போல அவர் மறைந்திருந்து பார்க்குறாரு. கண்ணப்ப நாயனார் இது போலவே பூஜைகள் பண்றாரு. வாயிலேருந்து தண்ணி ஊத்துறாரு. தலையில இருக்கிற பூவ வைக்கிறாரு. சமைச்சு கொண்டு வந்த இறைச்சிய வைக்கிறார். அப்போ எம்பெருமானுக்கு ஒரு இது. இவருடைய அன்ப சிவாச்சாரியாருக்கு நிரூபிக்கணும்னா, அதுக்கு ஒரு திருவிளையாடல் பண்ணணும்னு சொல்லிட்டு, உடனே என்ன பண்றாரு, தன்னுடைய வலது கண்லேருந்து அப்படியே ரத்தமா கொட்டுது. இத பார்த்த கண்ணப்ப நாயனாருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. துடைக்கிறாரு வருது, துடைக்கிறாரு ரத்தம் வருது. என்ன பண்ணி கை வச்சு அடைக்கிறாரு அப்பயே ரத்தம் வருது. ஒண்ணும் பண்ண முடியல. அப்ப என்ன செய்றாரு, இதுக்கு ஒரே தீர்வு. தன்னுடைய கண்கள எடுத்து வைக்கணுன்ட்டு, தன்னுடைய அம்பால கண்களை அப்படியே பெயர்த்து எடுத்து வலது கண்ண அப்படியே எம்பெருமானுக்காக வச்சுறாரு. ரத்தம் வருது, நின்னுடுது. எவ்வளோ பெரிய ஒரு அது ஆச்சரியம் இல்லைங்களா? கண்ண வச்ச உடனே எம்பெருமானுக்கு அப்போ வந்து அ என்னுடைய கண்ண வச்ச உடனே அவருடைய கண்கள்லேருந்து ரத்தம் வரது நின்னுடுச்சேன்னு அவர் ரொம்ப ஆனந்தம் அடைகிறாரு. அப்புறம் என்னாச்சு, இறைவன் விடுவாரா? இன்னொரு கண்லயும் அதே போல ரத்தம் வருது. என்னடா இது! இந்த கண்ல இதே போல ரத்தம் வருதுன்னு அவரு துடைக்கிறாரு, கை வச்சு அடைச்சு பார்க்குறாரு. என்ன செஞ்சும் நிக்கல. அப்போ எம்பெருமானுக்கு என்னுடைய 2வது கண்ணையும் வைக்கணும் அப்படின்னுட்டு என்ன பண்றாரு, தன்னுடைய அடையாளத்துக்காக ஏன்னா அடையாளத்துக்காக என்ன செய்யணும், இன்னொரு கண்ணு எங்கன்னு தெரியாது இல்லையா? ஒரு கண்ண எடுத்துட்டாரு. அப்ப இன்னொரு கண்ணையும் எடுக்கும்போது பார்வை தெரியாது இல்லையா? அதனால தன்னுடைய கால்கள எடுத்து எம்பெருமானுடைய அந்த கண்கிட்ட வச்சு அடையாளத்துக்கு வச்சுட்டு, தன்னுடைய கைகளால என்ன செய்றாரு, இன்னொரு கையால அந்த கண்ணை தோண்டி போகும்பொழுது, "கண்ணப்பா நில்" அப்படின்னு சொல்றாரு. யாரு? எம்பெருமான் சொல்றாரு. எவ்வளோ ஒரு கொடுப்பினை இல்லைங்களா? அப்படி சொல்லும்பொழுது பார்க்குறாரு. கண்ணப்ப நாயனார் முன்னாடி எம்பெருமான் காட்சி அளிக்கிறாரு. இந்த அன்பை தான் யாருக்கு உணர்த்தணும்? சிவாச்சாரியாருக்கு உணர்த்தணும்னு தான் இவர் பண்றாரு இல்லையா?
தன்னுடைய இறைவனுக்காக தன்னுடைய இன்னொரு கண்ணையும் கொடுக்க துணிந்தவர் தான் கண்ணப்ப நாயனார். அப்போ கண்ணப்ப நாயனார் என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுக்கிறார் பாரு அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த திருவிளையாடலை செய்தார். அதுக்கப்புறம் கண்ணப்பனாருடைய செயலை நிறுத்திட்டு உன்னுடைய அன்பு மிகப்பெரியது, அளப்பரியது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணப்பா கண்ணப்பா கண்ணப்பான்னு கூப்பிட்றாரு. அப்போது கண்ணப்பான் போது என்ன வருது? அப்பா. அப்போ இறைவனே யாரை அப்பா என்று அழைக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது. கண்ணப்ப நாயனாரை அழைக்கிறார். கண்ணை கொடுத்ததுனால கண்ணப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றார் இல்லைங்களா? அதுக்கப்புறம் இறைவன் எம்பெருமான் வந்து கண்ணப்ப நாயனாரை ஆட்கொண்டு காளஹஸ்தியில் தன்னுடைய அவருடைய லிங்க திருமேனிக்கு வலது கை பக்கத்தில் இன்னுமே சிலையாக நிற்பது யார் அப்படின்னா நம்முடைய கண்ணப்ப நாயனார் தாங்க. அதனால் அன்பால் எதையுமே நம்மளால் வெல்ல முடியும் அப்படின்னு இந்த 63 நாயன்மார்களில் நமக்கு தெரிய வச்சவர் யாருன்னு பார்த்தா கண்ணப்ப நாயனார் தாங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.